நத்திங் டு வரி. அவருக்கு ப்ரெஷர் அதிகமானதால இப்படியா இருக்கு. ஒரு half அன் ஹவர்ல சரியாயிடுவார். சரி சார், தேங்க்ஸ். நீங்க அவருக்கு ரிலேட்டிவா? அவர் ஏறா எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். மார்க்கெட்டில் மயங்கி கிடந்தாரு. இது அவர் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோன். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே சார். வரேன் சார். சரி. படா. செக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டேய் ஏன்டா போய் சொன்ன? நான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேணாண்டா. இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு தேவையாடா இதெல்லாம்? எங்கள் அப்பாவோட வழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுடா. இந்த தள்ளாத வயசுலையும் பணத்தை கொடுத்தாவது ரவியை கொள்ளணும்னு நினச்சிருப்பாரு. இப்போதான் அவரை ரொம்ப பிடிக்குது. ஏதோ மார்க்கெட்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்களா? அங்க வேலை செய்யறவங்க பார்த்துட்டு உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எதுக்கும் 24 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சின்னவன் வரலையா? ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேங்க, வந்துட்டு இருக்கான். யாரு? வெறும் நம்பர் தாங்க வந்திருக்கு. ஹலோ. டேய் நான் தான்டா. காளிதாச கொண்டாங்க. டிவி நியூஸ் பாத்தியா? இரு, வெளியில வந்து பேசுறேன். நான் பொழைச்சது கடவுள் புண்ணியம்டா ராசு. என்னடா சொல்ற? நானும் அங்கே தான்டா இருந்தேன். அவனை கொன்ன இடத்துல என்னையும் கொண்டிருப்பானுங்கடா. உன்னை யாராவது பார்த்தாங்களா? ஆமாடா, அதில் ஒருத்தன் என்னைய பார்த்துட்டான்டா. உன்னை யாரா அங்கே போக சொன்னது? என்னை என்னடா பண்ண சொல்ற? வீட்டில் சும்மா உட்காந்து சோத்து இருக்க சொல்றியா? வீட்டில் இருந்தாலே பெரியவங்க அவன் தாண்டா வருது. பணமெல்லாம் போச்சு. என் பையனை கொண்டவனை இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தன் நினைச்சா இன்னொருத்த வந்து காப்பாத்துறான். அப்படின்னா 2 பேரும் பிளான் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. இந்நேரம் எங்க அப்பா யார் என்னன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. கிழவனை காப்பாற்ற வந்தவன் ஏன் முகத்தை மூடணும்? ஒண்ணு அவன் முகம் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முடியிருக்கணும், இல்ல அவன் நமக்கு தெரிஞ்சவனா இருக்கணும். அவன் எங்க அப்பாவை தொடர்றதுக்குள்ள நான் எப்படியாவது அவனை தூக்கி அவனுண்டா. 30 லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படை கிட்ட போயிருக்காங்கன்னா அவனுக்கு ரெகுலர் கேங் கிடையாது. வெயிட் பண்ணுங்க, அண்ணே சொல்லி. பப்ளிக், சாதாரண பப்ளிக், என்ன கொல்லணும்னு நினைக்கிற பப்ளிக். டேய், பப்ளிக்ல யார் யாரை போட்டோன்னு ஒரு லிஸ்ட். சரிங்க. ஒவ்வொரு வருஷம் மகா சிவராத்திரிக்கு சிமக்கல் ரவி இந்த கோயிலுக்கு தான் வருவான். அவனை இந்த கோயிலை வச்சு தான் தூக்க போறோம். ரவி இந்த வழியா தான் சாமியை சுத்தி வருவான். இந்த மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற சுரங்கப்பாதை வழியா தான் ரவியை தூக்க போறோம். இங்க ஆரம்பிக்கிற இந்த சுரங்கப்பாதை 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த நாகமலையில தான் போய் முடியுது. இந்த சுரங்கப்பாதை வழியா போனோம்னா 1/2 மணி நேரத்தில் நாகமலை போய் ரீச் ஆயிடும். ஆனால் ரோடு வழியா போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகும். டேய், இந்த வழியா அவனை தூக்கிட்டு வரும்போது நீ முன்னாடி காரோட வந்து இங்கே வெயிட் பண்ணு. சரி மாப்பிள்ள. கேங்ஸ்டர் இல்லாமல் பப்ளிக்கை கை வச்சதுன்னு பார்த்தா 11 பேர்த்து தூக்கியிருக்கோம்னே. அதில் தாசில்தார், கவர்மெண்ட் டாக்டர் தனிகாச்சலம், ராமியா காம்ப்ளெக்ஸ் ஓனர் பையன், அப்புறம் அந்த வெங்கடேஷ் ஆட்டோ டிரைவரு, உங்கள் ஃப்ரெண்டு ரமேஷ், ஆடிட்டர் சண்முகம், விஆர்டி ஹோட்டல் அசோக், மீனாம்பிகா காலேஜ் செல்லமுத்து, பழக்கடை கணேசன்னு இவங்களெல்லாம் நம்ம நேரடியாக செஞ்சுருக்கோம்னே. ஆக்சிடென்ட் மாதிரி கொண்டதுன்னு பார்த்தா கிரானைட் ஆஃபீஸர் நாகராஜன், எம்எல்ஏ தம்பி முத்து, எஸ்ஐ முருகன், அவ்வளோதானே. அப்படின்னா இவங்க சம்பந்தப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருப்பான். நீ நேரடியாக போவியோ இல்லை போலீஸ் மூலமாக போவியோ எனக்கு தெரியாது. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஆம்பளைங்களையும் முன்னாடி நிற்கணும். அண்ணா, மினிஸ்டர் பிஏ லைனில் இருக்காரு. இன்னைக்கு நைட் உங்களை மினிஸ்டர் மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. என்ன மேட்ரா? விஷயம் என்னன்னு சொல்ல அண்ணா. பார்க்கலாம். அண்ணன் பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. சரிங்க, அப்போ எப்பவும் போல தங்கரைகள் தேட்டருக்கு செகண்ட் ஷோக்கு வர சொல்லியிருக்கேன். மினிஸ்டரும் வந்துடுவார். சரிங்க சார், வந்துடுறோம். சார், ஒரு சின்ன என்கொயரி. நாளை காலை ஒரு 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. கமிஷனர் ஆஃபீஸுக்கா? எதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். கமிஷனர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. நாளை காலையில் வந்துடுங்க. உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? அவரையும் அழைச்சின்னு வந்துடுங்க. வாயா.
அடுத்தது யாருக்கு சொல்லணும்? பிருந்தாவன காலையில் ஆட்டோகுமார் வேணும் சார். சார் சொல்லுங்க சார். வந்து நீங்கள் கொடுத்த லிஸ்ட் படி எல்லா ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அத்தனை பேரும் நாளை காலைல 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. சரிங்க சார், நான் கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நம்ம கொடுத்த லிஸ்ட் படி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். காலையில் எல்லாரும் கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க. மாப்பிள்ள கால் பண்ணியிருந்தியா? இப்போ எங்கே இருக்க? தியேட்டரில். டேய், நான் தான் அவளே சொன்னேன்டா, லூசாடா நீ. கோயிலில் பக்கா பிளான் பண்ணி எதுக்கு தேவையில்லாம தேட்டரில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க? நாளைக்கு என்ன நடக்கும்னு எப்படா தெரியும்? வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பாவை தொட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குடா. அதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை கோயிலில் தூக்கிடலாம். இங்கே ஒரு மாப்பிள்ள, உன் மூஞ்சி அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவங்க பின்னாடி நீ ஃப்ரீயாக சுத்த முடியும். ஆனால் டேய், நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ யாரா உள்ள? யாரு உள்ள யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், கதவு தர. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போறேங்க. போ. அண்ணா, நீங்க போங்கண்ணே. இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நில்லு. பேர் என்ன? சிவகுமார். எந்த ஏரியா? கேகே நகர். ஏகே நகர்ல எங்க? கணபதி தெரு. ஏய், அங்க என்ன பிரச்சனை? கேகே நகர்ல கணபதி தெருவே கிடையாது. நானும் கேகே நகர் தான். எங்கிட்டே போய் சொல்றியா? இல்ல இல்ல, நான் போய் சொல்லனே. வேணா கேட்டு பாருங்கண்ணே. ஏய் முத்து, இன்னொரு ஒருத்த மேல டவுட்டா இருக்குன்னு உன்னை விசாரிக்க சொன்னேன்ல. ஆமா. அவன மாதிரி இல்ல. இல்லண்ணே, நீங்க வேற யாரும் நினைச்சு கேட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. தட்டிய விடுங்க. அண்ணா தட்டிய விடுங்க ப்ளீஸ். தட்டிய விடுங்க அண்ணா. அண்ணா விடுங்க. டேய் டேய், என்ன போட வந்திருக்கா? போடா அவரை. டேய் டேய், நில்லுடா. பாவிஸ் நகருக்குள்ள பூந்துட்டானே. நம்ம ஏரியானே, கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுண்ணே. இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்க முன்னாடி இருப்பானே. ஓவரா பண்ணாத. சொல்லுண்ணே. ஏய் தம்பி, எங்கடா இருக்க? வீட்டிலண்ணே. நம்ம பாலாஜி ஸ்ட்ரீட்ல ஒருத்தன் வரான். அப்புறம் அவனா? நம்ம தெருலையா? அவனே. ராமுடா. ஏய் வாடா. அமுதா. அமுதா, நீ என்னங்க உன்னதுக்கு துரத்துறாங்க? சேதுவை கொன்னுட்டாங்கடா. சேதுவை நிம்மா சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சி ரவி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கடா.
காப்பாத்துறதுக்காக அவன் உசுரை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். இந்த வரண்ணே, அவனை அந்த பொண்ணு முன்னாடியே வச்சுக்கொள்ளணும்னே. அமுதா எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு. திருச்சியில் இருக்குதுண்ணே. டேய், போய் அவனை இழுத்துட்டு வரா. சரிண்ணே. அட்ரா! என் கண்ணு முன்னாலே உன்னை சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டுட்டாங்கடா. அண்ணே, இங்க இருக்கானே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.